ஏங்க எங்க போறீங்க? சாப்பாடு தானே பார்சல் வாங்கிட்டு வர போறீங்க. ஒரு குச்சி போய் எடுத்துட்டு போங்க. அந்த சாப்பாடு பார்சல் உள்ள வச்சு அதுக்கு மேல அழுக்கு துணி இருக்குல்ல, அதையெல்லாம் மேல வச்சு எடுத்துட்டு வாங்க. சரியா? ஏங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டூருக்கு போயிட்டு வர வரைக்கும் ஸ்டோரி ரீல்ஸ் எதுவுமே போடாதீங்க. யாராச்சும் ஃபோன் பண்ணி ஏப்பா எங்கப்பா இருக்கேன்னு கேட்டாலும் கூட நாங்க ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்க்கு வந்திருக்கேன், வேலை விஷயமா வந்திருக்கேன்னு சொல்லிடுங்க. சரியா? ஏதாச்சும் இதை மீறி ரீல்ஸை போட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா எவனாச்சும் ஒருத்தர் பண்ண வைப்பான். ஒன்னா வண்டி டயர் பஞ்சர் ஆயிரும், இல்லை நமக்குள்ள சண்டை வந்துடும், இல்லைன்னா ஏதோ பிளான் ஃபிளாப்பே ஆயிரும். சரியா? போயிட்டு வர வரைக்கும் மூச்சே விடாதீங்க யார்கிட்டயும். நீங்க கார் எடுத்துட்டு மெயின் ரோட் வழியா போய் இந்த வண்டி ஷோரூம் முன்னாடி வெயிட் பண்ணுங்க. நான் அப்படியே பின்னாடி வழியா நடந்து வந்து அப்படியே ஏறிக்கிறேன். சரியா? 4 தோசை தானே சாப்பிட்டுருக்கீங்க, ஒரே ஒரு தோசை சாப்பிடுங்க. உங்களுக்காக தானே நான் சாம்பார் பண்ணி 3 வகை சட்னி எல்லாம் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு தோசை சாப்பிடுங்க. இந்த அம்மா தான் ஆகணும். உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க மருமக எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறா, எல்லாமே உங்க பையன் தான் செய்யறான்னு சொல்லி போட்டு கொடுத்துருது. அதனாலதான் அந்த அம்மா இந்த சைடு வரப்ப போறப்பெல்லாம் ஜன்னல் திறந்து சும்மா இந்த மாதிரி பேசுவேன். என்னதான் நான் எந்த வேலையும் செய்யாம இருந்தாலும் கொஞ்சம் வேலை செய்யற மாதிரி நடிக்கனாச்சும் தெரியணும்ல, அதுக்குதான்.